டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு போண்டா ரெசிபி தான். நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அடிக்கடி போண்டா வடை இந்த மாதிரி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. சாதாரணமாக போண்டா வெரைட்டிஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். வடையும் அதே மாதிரி தான். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம போடுற போண்டாவாக இருந்தாலும் சரி, வடையாக இருந்தாலும் சரி, அதோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அடிக்கடி போண்டா போடுறோம்னு நினைக்காதீங்க. எல்லாமே ஒவ்வொரு சுவையை உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் தேடி எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீர் போண்டா. சாயந்தர நேரங்களில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான். இதை பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ போண்டா செய்ய ஆரம்பிக்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல குட்டி போண்டா, அது நீர் போண்டா. அது நல்லா சூப்பரா நல்லா போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லா அருமையாகவும் இருக்கும் சாப்பிட. அதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் நம்ம 1.5 கப்பு பச்சரிசி நான் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அது குண்டு குண்டாக இருக்கும் அந்த அரிசி, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த அரிசியை தான் நான் நல்லா ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு நல்லா அலசிட்டு 2-3 தடவை அலசிட்டு இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பதத்தை அரைக்கணும். ரொம்பையும் தண்ணி சேர்க்க வேண்டாம், ஓரளவுக்கு பத்தரம். நீங்கள் எப்பப்போ அரைச்சி பார்த்துட்டு கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பச்சரிசி மாவை இந்த பெரிய மிக்சி ஜாரில் இந்த மாதிரி நல்லா, அதாவது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக, அந்த அளவுக்கு கெட்டியாக அடிச்சுக்கிறணும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு, அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்பையும் குறன்னு இல்லாமல் நல்லா நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு இட்லி மாவு அரைப்போம்ல, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அந்த மாவை பூரா மாற்றிடுங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, அதாவது 3 உருளைக்கிழங்கு, நல்லா மீடியமான சைஸில் 3 உருளைக்கிழங்கு, அது 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுட்டு தொலியை உரிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையே மிக்சி ஜாரில் இதை நம்ம இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு தடவை தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே நம்ம ஒரு தடவை மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு நம்ம இந்த தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு அடிச்சுட்டு, இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போதும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சிக்குவோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். ரொம்பையும் தண்ணி அடிச்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு பேஸ்ட் பதம் இருந்தால் போதும். நம்ம அதையும் இந்த மாவோட, இந்த அரிசி மாவோட எல்லாத்தையுமே இதை சேர்த்துடலாம். உள்ள போட்டாச்சு. அதோட சேர்த்து நம்ம காரத்துக்கு ஒரு 3 மிளகா, காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. நான் 3 மிளகா கொஞ்சம் கூடுதலாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டு இந்த மாதிரி பொடுசாக வெட்டிட்டு அதோட சேர்ந்துக்கலாம். இஞ்சி துண்டு இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த அளவு துண்டு எடுத்து நல்லா தொலியை நீக்கிட்டு நல்லா புதுசாக நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை 2 கொத்து, அதையும் நல்லா புதுசாக வெட்டி உள்ளே சேர்த்துடலாம். மல்லித்தலை பார்த்தீங்கன்னா நான் இலையாத்தான் நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேன். அந்த இலையை ஆஞ்சி வச்சதை கொஞ்சமாக அந்த மாதிரி அளவில் உள்ளே சேர்த்துங்க. இது ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகம், அதையும் இதில் சேர்த்துடலாம். அளவுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனு தோல் உப்பு, அதையும் இதில் சேர்த்தாச்சு. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், அதையும் நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த மாவை மறுபடியும் நல்லா ஒருக்கா பிசைஞ்சிக்கிறணும். அந்த அரிசி மாவு, அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு, நம்ம போட்டுக்கக்கூடிய இந்த எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிறணும். இப்போ நல்லா மாவை நல்லா அந்த எல்லாமே நம்ம போட்ட பொருள் எல்லாம் நல்லா கலந்து விடுற அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெங்காயம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. வேணும்னா ரொம்ப எல்லாம் சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு அரைவாசி வெங்காயத்தை எடுத்து லேசாக பிடிச்சா சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த ரெசிபிக்கு வெங்காயம் சேர்க்கறதில்ல. இப்போ நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த போண்டா நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெயில். எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா முதல்ல நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை மறுபடியும் மீடியமுக்கு, அந்த அடுப்பை மீடியமுக்கு மாற்றிடுங்க. இப்போ நல்லா நமக்கு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போண்டாக்களை போட்டு எடுக்க போகிறோம். நல்லா கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு பக்கத்தில் போயிட்டு அப்படியே முள்ளி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பக்கத்தில் போயிட்டு அப்படி லேசாக தனித்தனியாக போட்டுடணும். இந்த மாதிரி பக்கத்தில் எண்ணெய் பக்கத்தில் கொண்டு போய் லேசாக அப்படி நம்ம, நீங்கள் வடகம் ஏற்கனவே வீட்டில் வடகமெல்லாம் போட்டிருப்பீங்க, அது பக்கத்தில் கொண்டு போனோன்னே இப்படி கொண்டு போயிட்டு மாவை இப்படி எப்படி முள்ளி விடுவீங்க, அது மாதிரி பக்கத்தில் கொண்டு போயிட்டு முள்ளி விட்டுருங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அந்த பேஸ்ட் போட்டதுனால அது கொஞ்சம் லேசாக பசத்தன்மை இருக்கிறதுனால அது ஒட்டத்தான் செய்யும். நம்ம அதை லேசாக இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு வெந்த உடனே நம்ம அதை பிரித்து விட்டுறலாம். பிரிக்காமல் இருங்க. சேர்க்கிறதும் பிரிக்கிறதும் இயற்கையோட வேலை தானே. பிரிக்கிறதுலே இருக்குங்க. இந்த மாதிரி
இப்போ பிரித்து விட்டுட்டோம்னா நல்லா அது வாட்டில் ஒன்று போல் வந்துகிட்டே இருக்கும். கலந்து விட்டோம்னா ஒன்று போல் வெந்துடும். இப்போ நமக்கு நல்லா அந்த உருண்டைகள்லாம் நல்லா நீர் உருண்டை, அதாவது இந்த மாதிரி போண்டா, குட்டி குட்டி போண்டா நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே லேசாக இந்த அளவுக்கு சலசலப்பு அடங்கினோடனே கூட எல்லாத்தையும் நம்ம அரிச்சு எடுத்துடலாம். நமக்கு இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா உள்ள வரைக்கும் வெந்திருக்கும். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல இருந்து அருமையான ஒரு நீர் போண்டா, நல்லா ஒரு அரிசி மாவும் உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை வச்சு நல்லா அருமையாக ரெடி ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக நல்லா அருமையாக மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளுக்கு வந்து நல்லா சாப்பிட்டா லேயர் லேயரில் அருமையாக இருக்கும். அதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சட்னி, இந்த மாதிரி தேங்காய் சட்னியை அப்படி லேசாக அந்த கிடங்குக்குள்ளே தள்ளிடணும். அப்படி கிடங்குக்குள்ளே தள்ளிட்டு அப்படியே ஷார்ட் பாப்பா எப்படி இருக்குங்க, நல்லா இந்த குட்டி போண்டா நல்லா நீர் போண்டா நல்லா அருமையாக இருக்குது. அதாவது நம்ம சுவையை வந்து ரசிக்க ரசிக்க, ருசிக்க ருசிக்க, சாப்பிட்டுட்டு சிரிக்க சிரிக்க அந்த அளவுக்கு அருமையாக நம்ம குட்டி போண்டா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு. இது வந்து உங்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இது போன்ற ரெசிபியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட மறந்துடாதீங்க, தவறிடாதீங்க. அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்குது, கச்சிதமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்திருந்ததை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.